Praise the Lord. கடந்த நாள்ல கூட நான் திங்கட்கிழமை உங்களோடு பேசும்போது கர்த்தர் தாம் எப்படி அவர் சொன்னபடி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை சாராளுடைய வாழ்க்கையில இருந்து நாம பார்த்தோம். Amen. Hallelujah. It was an unbelievable miracle that took place. God did a wonder in the midst of hopelessness. நம்பிக்கை இல்லை, நடக்குங்கிற ஒரு துளி கூட விசுவாசிக்க கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லாத போது கர்த்தர் இந்த மகா பெரிய அற்புதத்தை தேவன் அவளுக்கு செய்தார். சாரால் கர்ப்பமாகும் போது கிட்டத்தட்ட she was 90 years old. ஏமன், யோசித்து பாருங்க. ஏமன், அவ சொல்லுவா, பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது, என் புருஷன் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவ சொல்லுவா அப்படிதான், இட்ஸ் நாட் கோயிங், ஏன்னா கிழவி ஆயிட்டேன், முதிர் வயதாயிருச்சு, எனக்கு எங்க பிறக்க போக, என் புருஷன் முதிர் வயது உள்ளான், ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் என அவளுக்குள்ள நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவருடைய நினைப்பை பொய்யாக்கினார். Amen. Hallelujah. So God never bothered about our unbelief. God was bothered about his promise. தான் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதில் கர்த்தர் மும்முரமாயிருந்தார். கர்த்தர் ஆபிரகாம் சந்தேகப்படுகிறான்னு, நீ பட்டுக்க, சாராலே நீ சந்தேகமா இருக்கியா, பட்டுக்க, பட் நான் சொன்னது நிறைவேறும். Amen. நான் சொன்னது நிறைவேறும். God didn't consult when God created அண்ட சராசரங்களை படைக்கும் போது, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை படைத்து இந்த வான ஆகாய விரிவுல வைக்கும் போது he never consulted anybody. அவர் மனசுல வந்தது, அவர் திட்டமிட்டாரு, அத என்ன பண்ணாருங்க, ஸ்தாபித்தார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அதே போல எபேசியர் 1:4 சொல்லும், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் அவருக்கு முன்பாக அன்பிலும் பரிசுத்தத்திலும் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டாராம். He never consulted you. Do you think அவர் உங்களை கன்சல்ட் பண்ணாருன்னு? எத்தனை பேரை கன்சல்ட் பண்ணிருப்பார் ஆண்டவர்? Amen. He never consulted you. He never asked you. அவர் சித்தம் கொண்டு, பைபிள் சொல்றது, அவர் சித்தம் கொண்டு, he did it according to his will, according to his plan. He never asked. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள போது நீங்க எங்க, you are not even on this earth. நீங்க இல்ல, உலகத்துல இல்லை. நீங்களும் நானும் நான் ஒரு 65 வருஷம் இருக்குது, நீங்க உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆண்டுகள்னு. பட் you were not there when God thought about you, when God planned about you, when God planned your existence, when God planned your conception. You were not even, ஒண்ணுமே கிடையாது. Amen. Hallelujah. Your mother itself was not married. Your father was not married. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் தீர்மானம் பண்ணார், in Christ Jesus he saw you. He saw you. He made that conception come to pass. He birthed you. அவர் உலகத்துல பிறப்பதற்கு அவர் கிருபை கொடுத்தார். இந்த அற்புதத்தின் தேவன் தான் இன்னைக்கும் அற்புதங்களின் தேவன். He never thought about மரியா. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா இந்த 21:6 படிக்கும் போது, ஆதியாகமம் 21:6 அவர் சொல்லுவார், அப்பொழுது சாரால் தேவனே நகைக்க பண்ணினார். ஏன் நகைக்க பண்ணினார்? She thought it was impossible. முடியாது. There cannot be. சரித்திரத்துல இல்ல. நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன், அந்த மாதிரி நடக்கல. எனக்கு மாத்திரம் எப்படி நடக்கும்? எனக்கு மாத்திரம் எப்படி நடக்கும்? அந்த ஆதாமுடைய நாட்கள்ல இருந்திருக்கலாம், பட் இந்த நாட்கள்ல நடப்பதற்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என் புருஷனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உண்டாகும்? How can he become responsible for a child? It's not possible. He is 100 years old. அப்படி சாரால் நினைத்தத தேவன் என்ன பண்ணாரு? அவர் ஏற்கனவே சொன்னோம், ஈசாக்கு கொடுக்க போகிற, இட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ லாஃப்டர். ஈசாக்கு நாங்க லாஃப்டர், அத நான் அவனை கொடுக்க போகிறேன் நான் சொல்லி இந்த அற்புதத்தை செய்த போது அவளால நம்ப முடியல. அவ யோசிக்கிறா, தனக்கு தானே இப்ப சிரித்து கொள்ளுகிறா. ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. Because it was an unbelievable miracle அவ வாழ்க்கையில நடந்தது.
நீங்க பாருங்க, இங்க அவ சொல்ற, அப்பொழுது சாரால் தேவன் என்னை யாரு நகைக்க பண்ணினாரா? நோபடி மேட் அல்ல, ஆபிரகாம் கிடையாது. இட் வாஸ் காட் ஹிம்செல்ஃப் அவளை சிரிக்க பண்ணினாரு. எத்தனை வருஷம் துக்கமா இருந்தாலும் அவளை சிரிக்க பண்ணினாரு. ஹல்லேலூயா. இதை கேட்கிற யாவரும் என்னோட நகைப்பார்கள் என்று அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. இங்க நீங்க 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது ஏப்ரஹாம் ஹிம்செல்ஃப் லாஃப்ட். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும் போது, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்துல சொல்லி கொண்டுதான். He fell prostrate at God. அவன் நினைச்சான், என்னை யாரும் பார்க்க முடியாது. God was watching. It is impossible ன்னு சொல்லி கொண்டிருந்தான். 18ஆம் அதிகாரத்துல அதேதான் சாராலும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் தேவன் சொல்றார் 11ஆம் வசனத்துல, ஆபிரகாம் ஆகையால் சாரால் 12ஆம் வசனத்துல 18, ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவனுமா இருப்பின பிறகு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். That was the mindset of Abraham and Sarah. Hallelujah. இதுதாங்க இன்னைக்கும் நமக்கு என்ன தெரியுமா? யூ ப்ரே. நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். We pray for the impossibilities to become possible. ஆனா ஒரு கட்டம் வருது, இது நடக்குமா? இது தேவன் எனக்கு செய்வாரா? எனக்கு சரீரத்துல நான் இவ்வளவு டாக்டரை பார்த்துட்டேன், இவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்துட்டேன், எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரா? என் குடும்பம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது, என் குடும்பத்துல சமாதானம் வருமா? என் பிள்ளைகள் இப்படி தவறான பாதையில போய்கொண்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் மனம் திரும்புவாங்களா? யூ மே பி வீப்பிங், யூ மே பி கிரையிங். 4 பேர் சொல்ற காரியங்களை கேட்டு ஒரு அற்புதமும் நடக்காது, என் பிள்ளைங்க மாற மாட்டாங்க, என் குடும்பம் மாறாது, இப்படி நீங்க யோசித்து அழுது கொண்டு இருக்கலாம். இல்ல, யூ கேன் பி ஜஸ்ட் லாவ். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீங்க சிரித்து கொண்டு இருக்கலாம். Amen. God is not bothered about that. God is not concerned about your doubt and fear, but he is concerned about his promise. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார்னா அது ஆண்டவர் நிறைவேற்றுகிறதுல மும்மரமா இருப்பாரு. எப்படி பண்ணுவாரு, ஏதா பண்ணுவாரு? We are going to ask, I myself don't know, but he will do. ஏன்னா இங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்தவர், அவர் நம்ப முடியாத காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்து அவர்களை சிரிக்க வைத்தவர், அவர்களை ஆச்சரியப்பட வைத்தவர். உங்களுக்கு எனக்கு அதையே செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. God can do anything. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, we are going to study that. அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறாரு. God is able to even இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரு. Amen. God can do anything and everything. He is not waiting for you. ஆமா, கண்டிப்பா நமக்கு விசுவாசம் தேவை, இதெல்லாம் இருக்குது. பட் for God, he is concerned about அவருடைய நாமம், அவருடைய பேர், அவருடைய புகழ். he is concerned, he is thinking about his glory. எப்படி நடக்கும்னு இல்ல, நடப்பிக்கிறவர் நடத்துவாரு. ஆமென். அதுதான் மிக மிக முக்கியம். நீங்க சங்கீதம் 126ஆம் சங்கீதத்துல படிச்சீங்கன்னா அங்க ஒரு காரியத்தை பாருங்க. சங்கீதம் 126 1 2 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அங்க என்ன நடக்குது? சியோன் சிறையிருப்பை, Psalm 126 1 and 2, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல் இருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இது it talks about
கேப்டிவிட்டி, சிறையிருப்பு, பாபிலோன் தேசத்துல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது, even though God promised 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொண்டு வரவேன், உங்களை விடுதலை ஆக்குவேன், nobody were able to believe. நம்புறதுக்கு ஏதும் இல்லாத இருந்த போது திடீரென்று அவர்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு செய்தி வருது. You can go to your own country, you can go to Judea, you can go to Jerusalem. அங்க சொல்லுது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போற. என்ன தெரியுமா இன்னைக்கு tonight God wants to tell you, it is going to be a dream come true உங்க வாழ்க்கையில. சொப்பனம் உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதம் சொப்பனம். இட்ஸ் லைக் it will be like a dream. சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். அப்பொழுது அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்க மகிழ்ந்திருக்கிறோம். Hallelujah. God is still God. அவர் இன்னும் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். He is able to do great and mighty things. Hallelujah. எரேமியா 32:27 சொல்லும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too difficult for me to do? 17ஆம் வசனத்துல அதே சொல்ல எரேமியா சொல்லுவார், ஆண்டவரே உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You can do anything and everything. Hallelujah. Jeremiah was pointing praise, saying, Lord, with nothing you created everything. Through your word, உங்க வார்த்தை அனுப்பி எல்லாத்தையும் உண்டு பண்ணின தேவன் ஆண்டவரே. இத கூட நீங்க செய்ய முடியும். இந்த சிறையிருப்பை மாற்ற முடியும், ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். Amen. Hallelujah. God is still a God. He is the God of impossible things. Hallelujah. உங்களுக்கு 1000 சந்தேகம் வரலாம். நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா? God is not that. அப்படி இல்லை. நான் என் மகனுக்கு, என் மகளுக்கு நான் சொல்லிட்டேன், நான் செய்யாம யார் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்யும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அற்புதங்களை அவர் செய்த போது மக்கள் சொன்னாங்க, இது என்னப்பா, நாங்க இதுவரைக்கும் கண்டதில்லையே. உலக தோன்றின முதல், யோவான் 9ஆம் அதிகாரத்துல சொல்ல, from the day the world began we have never heard or seen. பிறவி குருடன் பார்வை அடைந்தது இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லையே, பார்த்ததில்லையே. They were amazed. லாசரை மரித்தோர்ந்து எழுத போது everybody were shocked. கிராமத்திலிருந்து வந்தாங்க பெத்தானியாவுக்கு லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டதை பார்ப்பதற்கு. லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டு காட்டு தீ போல செய்தி பரவினது. ஆமென். என் இயேசுவால பிறவி குருடனையும் பார்வையடைய செய்ய முடியும். மரித்த லாசருவை கூட 4 நாட்களுக்கு பிறகு உயிரோட கொண்டு வர முடியும். The same God, அவர் இன்றும் சிங்காசனத்துல விற்றிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும். உங்க கண்ணீரை களிப்பாய் மாற்ற முடியும். உங்க தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும். Amen. Even if you are not going to believe this thing is going to happen, God is believing something to do in your life. உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க அவர் விரும்புகிறார். It's not about your faith. ஆமா, நமக்கு விசுவாசம் தேவைதான். It's a faith of God. It's a faith of God. Amen. Hallelujah. சிறு பெண்ணே எழுந்திரு. That was the word of Jesus. அவள் உயிரோடு எழும்பினார். ஒரு நாள் இயேசு, ஹல்லேலூயா, பெத்தானியாவுல இருந்து போகும்போது ஒரு மரத்தை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து, அது கனி கொடுக்கலன்னு சபித்தாரு.
24 hours 24 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாதையில போகும்போது பேதுரு பார்த்து ஆச்சரியப்படுகிறார், ஆண்டவரே நீ சபித்த மரம் பாருங்க வேரோடு பட்டு போயிருக்கிறது. ஆமென், ஹalleluya. அப்ப இயேசு சொல்லுவாரு, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஈவன் யூ கேன் டு இட், உங்களால கூட முடியும். விசுவாசத்தோட நீங்க பேசினா உங்களால கூட முடியும். So that is Jesus. That is our Lord. இன்னைக்கு இந்த இரவுல, before you go to sleep, God can do a miracle. உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை அவர் செய்ய முடியும். Whatever may be your problem, whatever may be your issues, hallelujah, நீங்க உங்க மனசுல சொல்லி கொண்டே கூட இருக்கலாம், it's impossible. the ஊழியக்காரர் சொல்றாங்க, அந்த பாஸ்டர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க it's not possible, எனக்கு நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, because I'm so sick. நான் என்னுடைய எல்லாம் I've lost everything. இது திரும்ப எனக்கு நடக்குமா? என் பிள்ளை சுகம் அடைவானா? என் குடும்பம் செழிக்குமா? எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? எனக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஹalleluya, will my என்னுடைய குடும்பம் ரிவைவ் ஆகுமா என்று நீங்க கேள்வியோட இருப்பீங்கன்னா, God is able. Still God is able. Hallelujah. Still tonight God will be saying, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் 18:14, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything impossible to God? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? If you believe that, எனக்கு இயேசு அற்புதம் செய்வாருங்கிற நம்புவீங்கன்னா, you will see a miracle. Because God has said, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க என்ன சொல்ல போறீங்க? உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, என் சிறையிருப்பு மாறும் ஆண்டவரே, என் கண்ணீர் மாறும் ஆண்டவரே, என் வியாதி சுகமாகும் ஆண்டவரே, என் பலவீனங்கள் மாறும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் சுகித்து இருப்பார்கள் ஆண்டவரே, என் மகளுக்கு கல்யாணம் நடக்க ஆண்டவரே, என் குடும்பத்துல நல்ல காரியம் ஆரம்பிக்கும் ஆண்டவரே. Is anything too hard for the Lord? எரேமியா சொன்னது போல 32:17 ஜெர்மையா 32:17 சொன்னது போல, there is nothing too difficult or too hard for the Lord. நீங்க சொல்லி பாருங்க. Tonight, let it be ஒரு அற்புதத்தின் நாளாக, ஒரு அற்புதத்தின் நேரமாக இந்த இரவு உங்களுக்கு இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஹalleluya.